ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஒரு கொஞ்ச நாள் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஒரு பொட்டிக் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொரு பொட்டிக் நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. வியூவர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கே எடுங்க, இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அதிகப்படியான எந்த ஷாப்பை இல்லை எந்த பொட்டிக்கை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்களோ அங்கேருந்து நான் ஒரு சில சாரீஸை ஆர்டர் பண்ணி இப்போது ஹஸ்பண்ட் இந்தியா போயிட்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாமே நான் இங்கே மஸ்கட்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை மஸ்கட்லேருந்து தான் நான் இந்த ரிவ்யூ வீடியோவே போடுறேன். அப்படி அந்த பொட்டிக் ரிவ்யூவில் நிறையா பேர் கேட்டது டிஎஸ்ஆர் சாரீ தான். ஒரு சாரீ மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம ரிவ்யூ போட முடியாது இல்லையா. ஸோ 2 சாரீ எடுத்திருக்கேன். ஏற்கனவே இந்த ஒரு ஃபஸ்ட்டு சாரீ எப்போ எடுத்திருந்தேன்னா ஆகஸ்ட்டில் எடுத்திருந்தேங்க. ஆகஸ்ட் 19th எடுத்திருந்தேன். ஐயோ, இந்த ஃபோனில் தெரியுதான்னு தெரில. நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். நான் இந்த ஃபோன் இதை நான் அட்டாச் பண்ணுறேன் சைடில். ஏன்னா மொபைலில் தெரிய மாட்டேங்குது. இந்த ஆர்டரை நான் உங்களுக்கு அப்படியே நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இந்த இமேஜை சுத்தமாக தெரிய மாட்டேங்குது, அதனால தான். ஓகேங்களா, இதை போடுறேன். ஃபஸ்ட் எடுத்தது 19th ஆகஸ்ட் எடுத்தது 750 ருபீஸு. ஓகேவா, இது வித் ஷிப்பிங்கோட 700 ரூபாய். இந்த சாரீ 699 வித் ஷிப்பிங் 50 ருபீஸோடு வந்திருந்தது. பட் இந்த சாரீ ஆர்டர் போட்டதுமே டிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் ஷிப்பிங் டைம் பார்க்கணும். வித்தின் 1 டேலேயே வந்துடுதுங்க. இப்போ இன்றைக்கி காலையில் நேரமாக நம்ம ஆர்டர் போடுறோம்னா அடுத்த நாளே வந்துருச்சு. இந்த தடவையும் அப்படி தான் எனக்கு ஆர்டர் வந்தது. நான் எப்போ போட்டேன்னா, இப்போ என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ November 25 அன்னைக்கு நான் இவங்களுக்கு ஆர்டர் போட்டேன். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த நாளே டெலிவரி ஆகிடுச்சு, டெலிவர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு நாள் தான் எஸ்டி கொரியரில் வந்தது. மேக்ஸிமம் பயங்கர ஸ்பீடு. டிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் டெலிவரி பண்ணுறது பயங்கர ஸ்பீடாக இருக்காங்க. இந்த 700க்கு எடுத்த சாரீ இது கொஞ்சம் ஆரணி சாஃப்ட் சில்க்கு. ரொம்பவே நிறைய பேஜஸில் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் இல்லையா. ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. இதுதான் முந்தி. சும்மா ஒரு சிம்பிளான ஒரு சாரீ தான். பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் இதை இன்னும் கட்டலை. இந்த சாரியை நான் இன்னும் கட்டலை. பட் உங்களுக்கு நான் காட்டுறேனே, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நிறைய பேஜில் 815 கூட சேல் பண்ணுறாங்க. இந்த ஆரணி சாஃப்ட் சில்கை 815 கூட சேல் பண்ணுறாங்க. மெட்டீரியல் உண்மையாகவே சொல்கிறேன் 700 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்குது, குவாலிட்டியாகவுமே இருக்குது. ஓகேவா, அந்த இதில் இது ப்ளவுஸ் பிளெயின் காஃபி ப்ரௌன் கலர் தான். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட சரி 700, மற்ற பேஜிலலாம் 800 அது 850 போடுறாங்களே, இங்கே எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் எடுத்தேன். பட் உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், சாரியோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் முந்தி இந்த மாதிரி டாசில்ஸோடவே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த சாரீ எனக்கு ஓகேவாக இருந்தது. இன்னும் கட்டலை. டிஎஸ்ஆரில் எடுத்து இந்த ஒரு சாரீ சூப்பராக இருக்குது. இப்போது ஆர்டர் போட்டேன் இந்த பேஜ் டிஎஸ்ஆர். ஓகே, இதுவும் வித்தின் அ டே வந்துருச்சு. இது 1000க்குள்ளே போட்ட சாரீ. ஓகே, இது கொஞ்சம் 1000க்கு மேலே தான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவில் ரிவ்யூ போடுறோம் அப்படின்னா சும்மா ரொம்ப சீப்பாக ப்ரைஸ் போட்டு எடுத்து ரிவ்யூ கொடுக்கக்கூடாது இல்லையா. ஒரு பொட்டிக் பற்றி கலவையாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம சொல்லணும். அப்பா, இங்கே தான் நான் வீடியோக்காக தான் ஓப்பனே பண்ணுறேன். அடக்கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ அதே கலர் ரிப்பீட் ஆகிடுச்சுங்க. சேம் கலர் டிக்டோவாக ரிப்பீட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. பட் இது வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புது சாரி நல்லா நறுமணமாக இருக்கிறது. இதுவுமே டாசில்ஸு. இதுதான் முந்தி ஒரு டிஃபானி க்ரீன் கலருங்க. இந்த சாரீ எடுத்ததுக்கு ஒரு ரீசன் கூட இருக்குது. ஓகேவா, இது ப்ரைஸ் 1300, 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜஸும் 1350 ரூபா, 1300 ரூபா இந்த சாரீ. மற்ற பேஜஸில் அது சொல்ல விரும்பலை, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. 1500 அந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க. பட் ரியலி சூப்பருங்க சாரீ. அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தியா, இப்போ தான் நானே ஓப்பனே பண்ணேன். இப்படி தான் இருக்குது சாரியோட. இது
இப்படி தான் இருக்குது. முந்தி கலர் வந்து ஒரு டிஃபானி ப்ளூ இல்லை ஒரு ஐஸ் ப்ளூ சொல்லலாம். ஐஸ் ப்ளூ கலரு நல்லாயிருக்கு. இல்லை ஐஸ் ப்ளூ இல்லை, ஐஸ் க்ரீன் கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பாடி, ஏன் இந்த ப்ரௌன் கலர் அப்படிங்கிறதே நான் ஒரு ரீசன் சொல்லிடுறேன். மென்மை ஃபேப்ரிக்ஸில் ஒரு saree எடுத்திருந்தேன், ஒரு பிளாக் கலர் சாஃப்ட் சில்க்கு. அதோட ப்ளவுஸ் கலர் சேம் டிக்டோ இது. ஆனால் அந்த ப்ளவுஸை ஒரு டெய்லர் வந்து சொதப்பிட்டாங்க. அந்த கலர் எங்கேயுமே கிடைக்கல. அதனால் இது கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி மனசில் வச்சு தான் எடுத்தேன். நான் நினைக்கிறேன் இந்த கலர் ப்ளவுஸு அப்படியே டிக்டோவை அதுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பிளெயின் ப்ளவுஸு. அதுக்கு வந்து கைக்கு வந்து பார்டர் வருதுங்க. ப்ரௌன் கலர் கைக்கு பார்டர் வருது. சூப்பர் கலர். எனக்கு வந்து பிளாக்கு, இந்த மாதிரி காஃபி ப்ரௌனு, மெரூனு, டார்க் பாட்டில் க்ரீன்ஸு, பெப்சி ப்ளூ இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னே எனக்கு தெரியாது. பேஸ்டல் ஷேட்ஸும் பிடிக்கும். பட் எனக்கு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த டார்க் கலர்ஸு. கண்டிப்பாக டிஎஸ்ஆர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறப்போ நான் இந்த ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுக்க வேண்டாம். நீங்கள் அந்த மெட்டீரியல் அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன மெட்டீரியலு, ஓரளவுக்கு ப்ரைஸ் போட்டு எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ளீட்ஸ் எல்லாம் கூட நல்லா தாங்க வருது. அப்படியே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மற்ற பேஜை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு என்னமோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் ப்ரைஸ் பரவாயில்லைன்னு தோணுது. சாரீ குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக ப்ளீட் எடுத்து கட்டினோம்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கே கட்டிக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஷைனாக தான் இருக்குது. குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க. எனக்கு என்னமோ மற்ற பேஜஸ் எல்லாம் கம்பேர் பண்ணையில் டிஎஸ்ஆர் வந்து ப்ரைஸ் வைஸும் சரி கலெக்ஷன்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மற்ற பொட்டிக்கில் எல்லாம் ஒரே காப்பி கேட் தான். ஜோதிகா இன்ஸ்பயர்டு, ஸ்னேகா இன்ஸ்பயர்ட், நீதா அம்பானி இன்ஸ்பயர்டுன்னு ஒரே மாதிரியாக காப்பி கேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இவங்கக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் டிஎஸ்ஆரில் saree எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கஸ்டமர் சர்வீஸ் பற்றி எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஆப்பில் தான் வந்து அவங்களோட ஆப்பில் தான் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். சீக்கிரமாக டெலிவர் பண்ணிட்டாங்க. அதனால குவாலிட்டி பற்றியோ மற்றபடி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஸோ சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து கஸ்டமர் கேர் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. பட் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. 2 சாரியுமே சூப்பராக இருக்குது. டிஎஸ்ஆர் வந்து கண்ணை மூடிட்டு எனக்கு என் பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வேறு பொட்டிக்ஸ் ரிவ்யூஸ் நான் எப்பாவது எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Bye bye.